வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் காதிவ்யதர்ஷினி. நான் 3ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். நான் இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நம் எல்லோருக்கும் தெரிந்த பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சிலவற்றை உங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜைனுலாப்தீனுக்கும் ஆஷி அம்மாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பாம்பன் தீவில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். கலாம் ஐயா ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் படித்தார். ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் இளம் வயதிலே தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1954ஆம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டமும் பெற்றார். ஆனால் இயற்பியலில் ஆர்வமில்லை என உணர்ந்த இவர் 1955ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள MITயில் தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை படித்தார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். அதன் பின் 1956 2001ஆம் ஆண்டு வரை விஞ்ஞானியாக நம் நாட்டுக்கு பல வியக்கத்தக்க ஏவுகணைகளை உருவாக்கினார். அது மட்டுமின்றி கால் ஊனமற்றோருக்கான செயற்கை கால்களை 4 கிலோவிலிருந்து 400 கிராமாக குறைத்தார். 2002ஆம் ஆண்டிலிருந்து 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். கலாம் ஐயா பெற்ற விருதுகள்: பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, வீர் சவர்கார் விருது, ராமானுஜன் விருது, அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், சர்வதேச வோன் கார்மான் விங்ஸ் விருது, ஹூவார் மெடல், சட்டங்களின் டாக்டர். கலாம் ஐயா எழுதிய நூல்கள்: அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை. இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து வந்த APJ அப்துல் கலாம் ஐயாவின் அவருடைய எளிமையான வாழ்க்கையும் அவருடைய இனிமையான பேச்சும் எல்லோரையும் மனம் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை. எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கையில் என்று கூறிய அவர், கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்ற வாக்கியத்தையும் இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தார். உலகம் போற்றும் விஞ்ஞானியாக கலாம் ஐயா தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் எல்லாரையும் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். அதிலே சில உறக்கத்தில் வருவதல்லை கனவு, நம்மை உறங்க விடாமல் செய்வதே கனவு. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது பிறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அழகின் மீது ஆசை வைக்காதீர்கள், உழைப்பின் மீது ஆசை வையுங்கள். எவனொருவன் தன் தொழிலை செய்யும் போதே உயர் இழைக்கிறான், அவன் பாக்கியவான் என்று அவர் கூறுவாராம். அவரின் ஆசைப்படியே அவரின் இன்னுயிரம் ஆசிரியர் பணி செய்யும் போதே பிரிந்தன. சென்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேடையில் உரையாற்றியிருக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்ட அவர் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்தார். அவரின் பூத உடல் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அன்று ராமநாதபுரத்தில் உள்ள பேக்கரும்பு என்னும் இடத்தில் விதைக்கப்பட்டது. அவர் மாணவர்களை தினமும் 2 மணி நேரமாவது நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும்
என்று கூறுவாராம். அவரின் கனவு நமது இந்திய தேசம் 2020ஆம் ஆண்டில் வல்லரசாக வேண்டும் என்பதும் அதை மாணவரான நம்மால் தான் இயலும் என்பது. ஆகையால் அவரின் கனவை நமதாக்கி அதற்காக செயல்படுவோம் என வேண்டி கேட்டுக்கொண்ட எனது உரையை நிறைவு செய்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள்.